பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனா. கேடகம் நீ, மகிமையும் நீ. தந்தை மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். இந்த காலை நேர சிந்தனைக்காக யோசுவா 22:5 பிற்பகுதி, அவருடைய வழிகளெல்லாம் நடந்து வாருங்கள், அவர் கட்டளைகளை அனுசரித்து அவரை பற்றி கொண்டிருந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவரை சேவியுங்கள் என்று சொன்னார். அன்புக்குரிய இறை மக்களே, உங்கள் வழிகள், இன்றைக்கு நம்முடைய வழிகள் கடவுளுக்கு பிரியமான வழிகள், கர்த்தருக்கு பிரியமான வழிகளாக இருந்தால் நம்முடைய வழிகளிலே கவலையோ அழுகையோ தடைகளோ பிரச்சனைகளோ ஒன்றும் இருக்காது. எந்த இடையூறுகளும் இருக்காது. நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானவைகள். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுக்கு எல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி சத்தியம் சொல்கிறது. இங்கே இஸ்ரவேல் மக்களிடத்தில் ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார், உன் வழிகளிலெல்லாம் கடவுளுடைய கற்பனைகளை காத்து நட. அது மாத்திரமல்ல, அதை முழு இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு நீ என்ன செய், ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து வாழ் என்று சொல்கிறார். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு முழு இருதயமும் முழு உள்ளமும், இன்றைக்கு உன்னுடைய உள்ளம் எங்கே இருக்கிறதோ அங்குதான் உன்னுடைய பொக்கிஷம் இருக்கும். இன்றைக்கு இந்த உள்ளம் இருதயம் இந்த இரண்டு காரியங்களிலே இருக்கின்ற வேறுபாடுகள். இன்றைக்கு உள்ளம் பார்த்ததையெல்லாம் ஆசைப்படும், எல்லாவற்றையும் மனதில் ஏற்றுக்கொள்ள நினைக்கும். இருதயம் என்பது நாம் என்ன நினைக்கின்றோமோ அவைகளை செயலுக்கு கொண்டு வருகிற ஒரு காரியம்தான் இருதயம். இன்றைக்கு ஒரு இங்கிலாந்து நாட்டு கப்பல் ஒன்று ஸ்பெயின் நாட்டு தங்க நாணயத்தை ஏற்றிக்கொண்டு பயணப்பட்டு கப்பலில் வரும்பொழுது அந்த கப்பல் பழுதடைந்து விட்டது. தண்ணீரெல்லாம் அந்த தங்க நாணயங்களுக்கு நனைந்து உள்ளே போகிறது போல கப்பலில் தண்ணீர் அதிகமாக பெறுகிறது. உடனே என்ன செய்கிறார்கள், கப்பலின் அடித்தளத்தில் இருந்த அனைத்து தங்க நாணய பெட்டிகள் அனைத்தையும் மேலே கொண்டு வந்து வைக்கிறார்கள். ஆனாலும் முழுவதுமாக தண்ணீரினால் மூழ்குகிறது. எல்லோரும் உயிர் காக்கும் போட்டிலிருந்து உயிரை தப்பித்து கொள்ள அங்கே போட்டிலே பயணம் செய்து போகிறார். அந்த கப்பலினுடைய மாலுமி ஒருவர் வேறு யாராவது உள்ளே இருக்கிறார்களா என்று சொல்லி பார்க்கும்படியாக அந்த கப்பலிலே உள்ளே சென்று பார்க்கும் பொழுது அந்த உயிர் காக்கும் படகுல அங்கு அவர் கண்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. ஒரு மனிதன் என்ன செய்தான், அந்த தங்க நாணயங்கள் எல்லாவற்றையும் கொட்டி அதன் மேல் அமர்ந்திருக்கிறான் தண்ணீரில். ஏன் இப்படி அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி, ஐயா, நான் வாழ்நாளெல்லாம் கஷ்டத்தில் தான் வாழ்ந்தேன், இந்த ஒரு நாளாவது நான் பணக்காரனாக மரணத்தை நோக்கி பயணிக்கிறேன் என்று சொல்கிறார். அன்பான இறை மக்களே, நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு நாம் ஏழையாக இருந்தாலும் அது கடவுளுக்கு பிரியமான ஒரு ஏழை. நாம் வசதி இல்லாதவனாக இருந்தாலும் கடவுளுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு வசதி இல்லாத ஒரு மனிதனைப் போல நாம் வாழ்கிறோம். அவனமாக பணத்துக்காக ஆசைப்பட்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட மனிதன் அந்த தங்க நாணயத்தின் மீது அவன் அமர்ந்திருந்து தண்ணீரில் மூழ்கி மறித்து விட்டான். இப்படி நம்முடைய கடவுள் வருவேன் என்று சொல்லும் பொழுது அவருடைய வருகைக்கு நீங்களும் நானும் கடவுளிடத்தில் நம்முடைய உள்ளத்தை நினைப்பதெல்லாம் நேசிக்கிற உள்ளமாக நம்முடைய உள்ளம் இருக்கக்கூடாது. பார்ப்பதையெல்லாம் நாம் சொந்தமாக்கி கொள்ளுகிற உள்ளமாக இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, இருதயம் முழு இருதயத்தோடு கடவுளிடத்தில், இன்றைக்கு என்னுடைய இருதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும் என்று பக்தன் பாடுகிறார். என்னுடைய இருதயத்தில் நல்ல சிந்தனைகள், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால், இன்றைக்கு இந்த இருதயத்தின் வழிகள் கடவுளுடைய பிரியமான வழிகளை இன்றைக்கு உடையவர்களாக வாழ வேண்டும். அப்படி வாழும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம்.
அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றி 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 ராஜா. இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்தின் நிறைவு நாளில் கடவுளே உம்மை போற்றுகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவே உம்மை உயர்த்தி பிடிக்கிறோம். நீர் எங்களுடைய வழிகளெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரை அதிக பலத்தோடு, எங்களுடைய உள்ளம் அதிக வாஞ்சையோடு உம்மை தேடுகிறவர்களாக, உம்முடைய சத்திய வசனங்களை கைக்கொள்வர்களாக இருக்க கிருபை பாராட்டும் ஆண்டவரை. அப்படியாக எங்களுடைய திருச்சபையின் பேராயர், ஆலோசனை சங்க செயலர், உறுப்பினர்கள் அவர்களிலும் அவர்கள் இருதயங்கள் நினைத்ததையெல்லாம் ஆண்டவரை செய்யாதபடி கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம் அவருடைய இருதயத்தில் உணர்ந்து செயல்படுத்த ஆண்டவரே அந்த ஆலோசனை சங்க உறுப்பினர்கள் மற்றும் பேராயர் செயலர் அனைவருக்கும் கொடுத்தருளும். அவர்களுடைய உள்ளத்தில் பார்க்கிற காரியமெல்லாம் ஆண்டவரை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதபடி ஆண்டவரை உம்முடைய பிரியமானதை மாத்திரம் என் உள்ளத்தில் நான் உருக்கி கொள்ள கிருபை பாராட்டும். அப்படிப்பட்ட சுகத்தில், பலத்தில், கனத்தில் நாங்கள் காணப்பட துணை புரிந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.